ஒவ்வொரு வருஷமும் ஒரு கோல் செட் பண்ணி அதுக்காக அந்த இயர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ஒரு கோலை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணிட்டோம்னா நமக்குள்ளே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளே எதையோ சாதிச்சிருக்கோம், நம்ம ஒரு விஷயத்தை செட் பண்ணி அதை நான் முடிச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். 2025லேயும் நான் என்னென்ன கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணணுங்கிறது செட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால் என்னால் எந்த கோலுமே அவ்வளோவா அச்சீவ் பண்ணவே முடியலன்னு நினைக்கிறேன். 2025 ஸ்டார்ட் ஆகிறப்பயே என் சுச்சுவேஷன் ஒன்றும் அவ்வளோ நல்லாலாம் இல்லை. எனக்கு அப்போ தான் கல்யாணம் ஆச்சு, வேறு கண்ட்ரி மாறணும், என்னோடய ஜாபையும் விட்டுட்டு வர வேண்டியதாகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. இருந்தாலும் நான் எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நிறைய கோல் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு ஜாப் கிடைக்கல. நான் என் கோலை செட் பண்ணும்போது அன்ரியாலிஸ்டிக் கோல்ஸாக செட் பண்ணி வச்சுருந்துருக்கேன். அந்த அன்ரியாலிஸ்டிக் கோல்ஸ்லாம் என்னென்னு இப்போ தான் சொல்ல போகிறேன். என் ஃபஸ்ட்டு கோலே யூகேயில் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அதுவும் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டொமைன்லேயே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சது தான். ஆனால் ஒரு சில காரணங்களால் எனக்கு ஜாபே அந்த வருஷம் ஃபுல்லாகவே கிடைக்கல. ஸோ இந்த கோலில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். என் நெக்ஸ்ட்டு கோல் என்னென்னா 1 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது தான். எனக்கு வேலையே இல்லை, என்னால் எப்படி 1 lakh இன்வெஸ்ட் பண்ண முடியும்? அந்த கோல்லையும் நான் ரொம்ப ரொம்ப மட்டமான கோலாக இருக்குது. ஏன்னா எனக்கு வேலையே இல்லை, நான் எப்படி இந்த மாதிரியான கோல் செட் பண்ணேன்? எனக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை, அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம இந்த கோல்ஸ்லாம் செட் பண்ணோம், அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷமும் செட் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணுங்கிறதா. இது போன வருஷமே என்னால் வெயிட் எனக்கு அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இன்சூரன்ஸ்காரங்க. இந்த வருஷம் நான் அப்ளைவே பண்ணல, எனக்கு வேலை இல்லை, எப்படி நம்மளால் இன்சூரன்ஸ் மணி பே பண்ண முடியும்? ஸோ வேலை கிடச்சக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி விட்டேன். எனக்கு வேலையும் கிடைக்காதனால இன்சூரன்ஸும் நான் அப்ளை பண்ணல. இப்போ இந்த ஃபினான்ஷியல் கோல் எதுவுமே நான் அச்சீவ் பண்ணல, இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நான் பர்சனலாக சில கோல்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கோல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? என் ஃபர்ஸ்ட் கோல் யூடியூப்பில் கண்டினியூஸாக வீடியோ போட்டே இருக்கணுங்கிறது தான். அந்த கோலை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஒரு சந்தோஷம். நெக்ஸ்ட்டு நான் 12 புக்ஸ் படிக்கணும்னு ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் 12 புக்ஸ் படிக்கல, வெறும் 2 புக்ஸ் தான் படித்தேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இந்த கோல்லையும் நான் நெக்ஸ்ட்டு இந்த கோல் நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஆர்வமாக செட் பண்ண கோல், அதாவது என் வெயிட் கெயின் பண்ணுங்கிறது. அதை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் ரொம்ப பெருமையாக இருக்கேன். நான் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு டயட் பிளான் வச்சுருந்தேன். நான் கண்டினியூஸாக அதை ஃபாலோ பண்ணதால தான் என்னால் வெயிட் கெயின் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக நான் பண்ணி ஒரு சக்ஸஸை ரீச் பண்ணியிருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோட நெக்ஸ்ட் கோல் என்னென்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒன்று ஃபாலோ பண்ணணுங்கிறது தான். நான் ஸ்கின் கேர்னு ரொம்ப பெருசாலாம் ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட்டு ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசரும் லிப் பாமும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹேருக்கு கண்டிஷ்னரும் சீரமும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கோலையும் நான் ரீச் பண்ணியிருக்கேன். இந்த 2025ல் நிறைய கோல்ஸ் நான் முடிக்க முடியலங்கிறதுக்காக கேவலமாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நிறைய கோல்ஸை முடித்து அச்சீவ் பண்ணியிருக்கேங்கிற பெருமையும் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் நான் இந்த மாதிரி அன்ரியாலிஸ்டிக் கோல்ஸ்லாம் செட் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன்.